அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நான் ஃபுல்லாக பேக்கெல்லாம் ரெடி ஆகி ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போகிறதுக்கு இப்போ போயிட்டு இருக்கிறேன். அது வந்து இப்போ நான் ஜெர்மனிலேருந்து இன்னொரு 3 கண்ட்ரிஸுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு ட்ராவல் குரூப் மூலமாக இன்ஷால்லாம் பிளான் பண்ணிக்கிறேன். அதோடய எங்களை வந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து வர சொல்லிக்குது. இப்போ நான் அங்கே தான் போவேன். அங்கே வந்து எங்களோட பஸ் வந்து பிக்கப் பண்ணணும் அந்த ட்ராவல் குரூப்பில். அதாவது நான் ஜெர்மனிலேருந்து முதலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ட்ராவல் குரூப் மூலமாக வந்து போகிற ஒரு பெரிய ட்ரிப் ஒன்று தான் இது வந்து இந்த ட்ரிப்பை பற்றி நான் வந்து லாஸ்ட் அவங்களுக்கு இந்த ட்ரிப் முடிகிற டைம் இது எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நார்மலாக இப்போ ஃபர்ஸ்ட்டாக இங்கே ஜெர்மனிலேருந்து நாங்கள் போகிற இடம் வந்து டிரெக்டாக ஸ்வீடனுக்கு. அங்கேயும் தான் நாங்கள் மாறி போவோம். இன்ஷா அல்லாஹ் பாப்போம் எப்படி இந்த ட்ராவல் இருக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து டோட்டலாக ரெடியாகி பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் வந்து என் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வந்து பஸ் எடுத்து ட்ரெயினில் இந்த பிக்கப் பாயிண்ட்டுக்கு வந்து போகணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் ட்ரிப்புக்கு ரெடியாகி இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறேன். இன்ஷால்லா இங்கேருந்து ட்ரெயின் எடுத்து அந்த எங்களோட பஸ் வரும் ஒரு பிளேஸுக்கு லொக்கேஷன் எங்களுக்கு அனுப்பிக்கிறாங்க. அங்கே ஒரு 1 hour மாதிரி இப்போ எந்த இடத்துல இருந்து போய் ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். இப்போ நான் இப்போ எங்களோட முன்ஸ்டர் அவுட்பான ரயில்வே ஸ்டேஷன் எஸ்என்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போகணும். அங்கே தான் எங்களை வந்து பஸ் பிக்கப் பண்ண வரும். ஸோ ஒரு ட்ராவல் யாருன்னு தெரியாத குரூப் கொண்டோ வரப்போகுது. அதாவது யார் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். பார்ப்போம் யார் யார் வரப்போகிறதுன்னு சொல்லி நானும் எக்ஸைட் ஆகிறேன். அங்கே போயிட்டு நாங்கள் பஸ்ஸில் ஏறிக்கொள்வோம். அதுக்கு போகிற ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி. இப்போ வந்து ஆக்சுவலி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வரணும். அந்த இடத்துல இருந்தால் எங்களை வந்து பிக் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ அந்த இடம் தான் இப்போ நான் இருக்கிற இடம் எஸ்என் ஹவுட்பான் எஸ்என் சொல்கிற ஒரு சிட்டியில் தான் நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் வெயிட் பண்ணிட்டீங்க பஸ் வாரத்துக்கு வேண்டி. இந்த இடத்துல தான் வந்து எங்களோட அந்த ட்ராவல்ஸில் பஸ்ஸை கொண்டு வந்து பார்க் பண்ணுவாங்க. பாப்போம் எப்போ அந்த பஸ் வருதுன்னு சொல்லி. வந்து ஒரு ஸ்பெஷல் நாள். உண்மையை சொல்ல போனால் வந்து நான் இன்னைக்கு ஜெர்மனிலேருந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று போகிறேன். ஸோ அதுக்கு நான் எல்லா பேக்ஸும் நான் பேக் பண்ணி ப்ரிப்பேர் ஆகி இப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டேன். சால இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடத்துலேருந்து எங்களோட பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி வந்து நார்மலாக இங்கேருந்து இன்னும் 2 இடத்துல ஸ்டாப் ஆகும் ஜெர்மனில். அங்கேயும் ஆக்களை பிக்கப் பண்ணிவிட்டு டிரெக்டாக வந்து ஸ்வீடனுக்கு இன்ஷா அல்லாஹ் போவோம். உங்களை பார்த்தா விளங்கும் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ எஸ்என்லேருந்து அதாவது ஜெர்மனில் உள்ள எஸ்என் சிட்டிலேருந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஸ்வீடனை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இங்கே ஜெர்மன் டைம் 9 o'clock. பாப்போம் எவ்வளோ நேரம் என்னோட ஜேர்னி எடுக்குதுன்னு சொல்லி என்னோட ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோட பஸ், டபுள் செட் பஸ் ஒன்று தாங்க. அது வந்து 2 ஃப்ளோ வைக்குது. இதில் இப்போது இங்கே மேலே கொஞ்சம் பெருக்கிறோம், கீழே கொஞ்சம் ஆக்கடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு பாத்ரூமும் மீக்குது. இப்போ என் டைம் கிடைச்சா வந்து நான் பஸ்ஸையும் வந்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு. இப்போ எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 hours. இப்போ நாங்கள் இன்னும் ஜெர்மனில் தான் நிற்கிறோம். இடையில வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக் உண்டு எல்லாருக்கும். அப்போது இங்கே வந்து நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அது மாதிரி எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வாங்குறதுக்கு வந்து இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க பஸ்ஸை. உங்களுக்கு பார்த்தா இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் எங்களோட ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். Coming out from the ferry, you need to be in the bus because we cannot wait there if anyone is missing. So okay, so we are just going inside the ferry now. Thank you. இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இதில் நிறைய வாகனம் வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. இது வந்து என்னென்னு சொன்னால் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபெரி உண்டு. ஸோ நாங்கள் வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 10 hours ஆகிட்டு இப்போ நாங்கள் ஜெர்மன் பார்டர்லேருந்து பார்டர்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வந்து லேண்ட் ரூட் இல்லை. நாங்கள் இப்போ அடுத்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கு இப்போ ஸ்வீடனோ இல்லாட்டி நோர்வே பக்கம் போகிறதுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்வீடன் போகிறோம். ஸோ இங்கே ஜெர்மன்லேருந்து ஸ்வீடன் போகிறதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறதே தான் வந்து ஃபெரி மூலம். ஃபெரி பண்ணால் வந்து எங்களோட வாகனத்தை வந்து அப்படி எங்களோட வெஹிக்கலை ஒரு பெரிய ஷிப்புக்குள்ளே வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ ஷிப்புக்குள்ளே எங்களோட வெஹிக்கலிக்கும் அடுத்த கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்டில் கொண்டு வந்து எங்களை அந்த ஃபுல்லாக வெஹிக்கலோட சேர்த்து கொண்டு போயிட்டு அங்கே விடும். ஸோ அதுக்கு இவங்க பேமெண்ட் பண்ணி தான் உள்ள அதெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ நான் இங்கே வந்து ஃபெரிக்குள்ளே தான். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க எப்படி அந்த ஃபெரி இருக்குதுன்னு சொல்லி. Come
ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், நான் இப்போ ஃபெரிக்குள்ளே தங்கிக்கிறேன். இங்கே ஃபெரியில் தான் வந்து இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஸோ கெஃபெட்டரியா, வாஷ்ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இப்போ நாங்கள் வந்து ஜெர்மன் பார்டர்லேருந்து இப்போ ஸ்வீடன் பார்டருக்கு போகிறதுக்கு நம்ம பிரிட்ஜ் அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து போயிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு பார்த்து விளங்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ அடுத்ததாக ஜெர்மனுக்கு பாய் காட்டிட்டு ஸ்வீடனில் நாங்கள் அவங்கள மீட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் ஸ்வீடனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நாங்கள் இங்கே வந்து ஸ்வீடனில் தான். ஆனால் இப்போ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகலை. டெய்லியில் வந்து ஒரு பிரேக் ஒன்று எடுக்கிறதுக்காக வேண்டி பண்ணி நிப்பாட்டிக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஸ்வீடனில் தான் இங்கே வந்து சின்ன ஸ்னேக் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் வந்திக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்வீடன் கரன்சியில் போட்டிக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இது ஸ்வீடனில் நான் முதலாக ஸ்வீடனுக்கு வந்து இறங்கின கடை. ஸோ இங்கே சின்ன ஷாப் உண்டு, அதாவது ஃபியூல் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே உள்ள ஷாப் உண்டு. இங்கே வந்து இது ஸ்வீடன் ப்ரைஸில் போட்டிக்குது, க்ரோன்னு சொல்லுவாங்க ஸ்வீடன் ப்ரைஸை வந்து. ஸோ இது உண்டு, ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து ஹைவே கிட்ட இருக்கிற ஷாப்புன்றதால. இப்போ நான் போகிறேன். ஓகே, இந்த ஃபெஸ்ட் டிஷ், அதாவது இங்கே ஸ்வீடனுக்கு வந்து இது வந்து காஸ்ட் ஆகுது வந்து ஆல்மோஸ்ட் 5.5 யூரோ மாதிரி. ஸோ ஸ்வீடன் காசுக்கு வந்து அதாவது 62 க்ரோன் சொல்லுவாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபைனலி வந்து நாங்கள் ஸ்வீடனில் வந்து கோத்தன்பர்க்ன்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஹோட்டலுக்கு செக்இன் ஆகிறதுக்கு முன்னால் வந்து எங்களை வந்து இங்கே சின்ன பிளேசஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி செல்ஃபாகவே. ஸோ இங்கே வந்து அழகான பிளேசஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சரி மாதிரி வெயில் அப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல தேடினோம். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பெரிய ஒரு மோலுக்குள்ளே வந்திருந்தோம். இதுதான் அந்த பெரிய மோல். இப்போ நாங்கள் நின்ற இடத்துல வந்து சும்மா ஓகே ஒன்று போட்டு வந்தது. அதில் வந்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும், இப்போ வந்து ஒரு கண்ட்ரியோட ஃபுட் ஃபெஸ்டிவல், ஒரு கண்ட்ரியோட ஃபுட் வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸோ நேற்று ஸ்டார்ட் பண்ணது எங்களோட ஜேர்னியை. நான் இப்போ ரீச் ஆகிட்டோம் ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணி. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்த ஆக்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 60 பீப்புள்ஸுக்கு நினைக்கிறேன். 60 ஆக்கள். கொஞ்சம் பேர் நெதர்லாந்துலேருந்து வந்துக்கிறாங்க, கொஞ்சம் ஆக்கள் வந்து ஜெர்மன்லேருந்து. ஸோ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாக்கள் ஃபேமிலியோட அப்படின்னு வந்துக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கும் வந்து ப்ரைவேட்டாக ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு ஸோ நாங்கள் வந்து இப்போ சிட்டியை வந்து சில முக்கியமான இடங்கள் வந்து எங்களுக்கு கைட் பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி. ஸோ ஒரு பஸ் ஒன்று எடுத்து இங்கே ஸ்வீடனில் உள்ள முக்கியமான சில பார்க்ஸ், மியூசியம்ஸ் அந்த மாதிரி வந்து நல்ல இடங்கள் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நானும் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து
நான் இருக்கிற இடம் ஸ்வீடனில் கோத்தன்போக்கில் ஸ்பெஷலாக வந்து இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ஹாகன்னு சொல்கிற சிட்டியில். இப்போ இந்த சிட்டியில் உள்ள ஸ்பெஷலான இடங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பெஷலான இடங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து இங்கே ட்ரெடிஷ்னலாக உள்ள ஹவுஸஸ் இருக்கிறான், அது மாதிரி மியூசியம், அந்த மாதிரி வந்து ஒரு கடை ஒண்டிக்கு அதில் வந்து பெரிய ஒரு பண்ட் ஒண்டிக்குது. அந்த கடையில் ஸ்பெஷலாக வந்து ஒரு ஜாயன்ட் பண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க வந்து சேல் பண்ணுறது. அது மாதிரி இப்போ நாங்கள் எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய்க்கொள்ள இல்லாத டைம் இல்லை. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலி வந்து இப்போ ஈவினிங் ஸ்வீடனில் ஸோ ஒரு 5 o'clock மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நார்மலாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இப்போ வெளியே வந்துக்கிறோம். இங்கே நான் இப்போ வந்திருக்கிற இடம் வந்து ஓல்டு சிட்டி உண்டு. So you mean here? இப்போ நான் வந்து ஒன்றை வேலை நாங்கள் வரக்குள்ள வந்து ஒரு கடை ஒன்றுக்குள்ளே போனோம். ஸோ ஒரு ஸ்வீட் கடை ஃபுல்லாக எங்கள் ஸ்வீடனில் உள்ளது. இந்த ஸ்வீடனில் உள்ள ஒரு ஸ்வீட் கடை எப்படின்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலில் அடிச்சிக்கிறாங்க. Okay, today we are going to which park? Logan Park in Sweden. I'm with 2-3 friends. This is Sam. So, hi everyone. I'm from India. Okay, same actually from India. Now he's living in Netherlands. Yeah, Netherlands. So Sam, how do you feel today's journey? What do you think about that? Yeah, What do you like to say to our viewers? It's the journey from which I came was hectic, but the view is very scenic, each and everything. Okay. We went to one of the Slovakian cannon that is at the top, and from there the views are also good. In fact, the one who is making the video is also very entertaining. Okay, thank you. And he's clicking the pictures also very good, so it's very good for us. Okay. Come visit Sweden. Okay, guys, we can also visit Sweden. Yeah. Hello, Shri. Yeah, what do you like to say to our viewers? So the view here is mesmerizing. Yeah. So I like Sweden, so I think I suggest people to come and visit here. Okay. Yeah. So Sam is actually also from India. Yes. Which part of India? I'm from Bangalore, Karnataka. Bangalore, Karnataka. Now he's currently living in Netherlands. Yeah. What's the special day on the party street? So not This one, Dragon Saga. Yeah, well, Dragon Saga. And then we need to get down here. Then again walk 100 meters. Walk 100 meters, then platform 2. Oh my god. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டேட ப்ரோக்ராமை நாங்கள் முடிக்கிறோம். எப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ஃபுல்லாக பகல் மாதிரி வந்தது 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சிட்டியை வந்து ஹாகர்னு சொல்கிற இந்த சிட்டியை வந்து ஃபுல்லாக சுற்றினோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய இடத்துக்கு போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். ரைஸ் சிக்கன் கறியெல்லாம் போட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இப்போ முடிச்சுட்டு திருப்ப இப்போ இன்ஷால்லா நாங்கள் ரூமுக்கு போகிறோம். எனவே நல்ல முறையாக இன்றைக்கி எங்களோட ப்ரோக்ராம் திருப்தியாக முடிஞ்சுது. இன்ஷால்லா நாளைக்கு உங்களை இன்னொரு கண்ட்ரியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.